குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் ஈஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யூஷுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. சில பேருக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஸோ இன்றைக்கி என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவம் வருது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஷார்ட் டெம்பர்னு நம்ம சொல்லலாம். யோசிக்காமல் பேசுகிறவங்கள பற்றி தான். ஸோ இவங்களுடைய கோவம் எப்படி இருக்கும்னா, அவங்களுக்கே தெரியாது அவங்க என்னென்ன பேசி கோவப்படுறாங்க எதிராளிக்கிட்ட அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அந்த மொமெண்ட்டில் வேகமாக வந்துடும். ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்குள்ள டிப்ஸு, அந்த கோபத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் என்ன ஆகுமா, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அது சாதாரண விஷயமா போகாது. எப்படி இருக்கும்னா, அந்த கோபம் கடல் போல் அளவுக்கு எதிராளி ரொம்ப பாதிக்குமா. ஸோ என்றைக்குமே அது வாழ்நாளில் மறக்கவே முடியாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதனால் கோவப்படுறவங்க தயவுசெய்து கோவப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியை கடைப்பிடிச்சிங்கன்னா கோவத்தை தவிர்க்கலாம். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.